நமது பூந்தமல்லி சட்டமன்ற தொகுதி செவ்வாப்பேட்டை பகுதியைச் சேர்ந்த அருமை பெரியோர்களே, அன்பு தாய்மார்களே, நமது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியில அங்கம் வகிக்கின்ற அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், பாரதிய ஜனதா கட்சி, பாட்டாளி மக்கள் கட்சி, புரட்சி பாரதம் கட்சி, தமிழ் மாநில காங்கிரஸ் மற்றும் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம், கொடியை கொஞ்சம் தள்ளிங்க, அங்கெல்லாம் பார்க்கணும், கொடியை கொஞ்சம் இறங்கிங்க, ஆகிய தோழமை கட்சிகளைச் சேர்ந்த நிர்வாகிகளே, செயல் வீரர்களே, வீராங்கனைகளே, நம்ம கட்சி அது நமது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் திருவள்ளூர் தெற்கு ஒன்றிய கழக செயலாளர் திரு பொட்லூர் ஆர் சந்திரசேகர் அவர்கள், திருவள்ளூர் வடக்கு ஒன்றிய கழக செயலாளர் திரு பூங்கோவன் அவர்கள், திருவள்ளூர் கிழக்கு ஒன்றிய கழக செயலாளர் திரு சீனிவாசன் அவர்கள், பாட்டாளி மக்கள் கட்சியைச் சேர்ந்த நிர்வாகிகள் திரு தேவராஜன், திரு சீனிவாசன், பாரதிய ஜனதா கட்சியைச் சேர்ந்த திரு விஸ்வநாதன், புரட்சி பாரதம் கட்சியைச் சேர்ந்த திரு சிடி தியாகராஜன், அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்த நமது திருவள்ளூர் தெற்கு ஒன்றிய கழக செயலாளர் திரு ரகு, மாவட்ட மகளிர் அணி செயலாளர் திருமதி செல்வகுமாரி அண்ணாதுரை, மாவட்ட இளைஞர் பாசறை செயலாளர் தம்பி SP திலக் மற்றும் நமது மண்டல பொறுப்பாளர் உங்கள் தேர்தல் பொறுப்பாளர் கரிகாலன், அமைப்பு செயலாளர் நாராயணசாமி, காஞ்சிபுரம் மாவட்ட கழக செயலாளர் தேர்தல் பொறுப்பாளர் வேலியூர் தனசேகரன் மற்றும் புரட்சி பாரதம் கட்சியைச் சேர்ந்த தொழுவூர் மாறன் மாநில பொருளாளர், தொழுவூர் TK சீனிவாசன் மாநில செயலாளர், கூடப்பாக்கம் குட்டி மாவட்ட செயலாளர், மாவட்ட பொருளாளர் எறையூர் பார்த்திபன், திருவள்ளூர் ஒன்றிய செயலாளர் தெற்கு ஒன்றிய செயலாளர் திருவூர் RK நாகா, திருவள்ளூர் கிழக்கு ஒன்றிய செயலாளர் வேப்பம்பட்டு திரு CD தியாகு மற்றும் பெயர் சொல்லாமல் விட்டு கூட நமது இந்திய கூட்டணியைச் சேர்ந்த நிர்வாகிகள், இங்கே வருகை புரிந்திருக்கின்ற நமது செவ்வாய்ப்பேட்டை பகுதியைச் சேர்ந்த பெரியோர்கள், தாய்மார்கள், உங்கள் அனைவருக்கும் எனது நெஞ்சம் நிறைந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த முறை எனது அன்பு சகோதரர் திரு ஏழுமலை அவர்கள் அண்ணன் EPS அவர்களின் ஆதரவு பெற்ற வேட்பாளராக, பாரத பிரதமர் மாண்புமிகு மோடி அவர்களின் ஆதரவு பெற்ற வேட்பாளராக, டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அவர்களின் ஆதரவு பெற்ற வேட்பாளராக, அன்பு சகோதரர் புவை ஜெகன்மூர்த்தியார் அவர்களின் ஆதரவு பெற்ற வேட்பாளராக, ஐயா GK வாசன் அவர்களின் ஆதரவு பெற்ற வேட்பாளராக, நமது தேசிய ஜனநாயக கூட்டணியில் அங்கம் வகிக்கின்ற அனைத்து கட்சிகளின் ஆதரவு பெற்ற வேட்பாளராக, அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் வெற்றி சின்னம் குக்கர் சின்னத்திலே இங்கே போட்டியிடுகிறார். உங்களுக்கு எல்லாம் தெரியும், அவர் 2016 அம்மா அவர்களால் இங்கே வேட்பாளராக நிறுத்தப்பட்டு நீங்கள் அவரை வெற்றி பெற செய்தீர்கள். ஆனால் அம்மா அவர்கள் மறைவுக்கு பிறகு அவர் எனக்கு ஆதரவாக தனது பதவியை கூட தியாகம் செய்தவர். தொடர்ந்து இடைத்தேர்தலிலே அவர் இங்கே அப்பொழுது பரிசு பெட்டி சின்னத்திலே போட்டியிட்டார். 21 தேர்தலிலும் அவர்தான் அம்மா மக்கள் முன்னேற்ற கழக வேட்பாளராக குக்கர் சின்னத்திலே போட்டியிட்டார். இந்த முறை
உங்களது வேட்பாளராக தேசிய ஜனநாயக கூட்டணியின் வேட்பாளராக பணிவன்போடு கேட்டுக் கொள்கின்றேன். இன்றைக்கு தமிழ்நாட்டில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த மக்களை ஏமாற்றி வருகின்ற தேர்தல் வாக்குறுதிகளை கூட நிறைவேற்றாமல் மக்களை ஏமாற்றி வருகின்ற இந்த திமுக ஆட்சிக்கு முடிவு கட்டுகின்ற விதமாக நமது பொந்தமல்லி தொகுதியில சகோதரர் ஏழுமலை அவர்களை நீங்கள் மாபெரும் வாக்கு வித்தியாசத்திலே குக்கர் சின்னத்திலே வாக்களித்து வெற்றி பெற செய்ய வேண்டும். இன்றைக்கு சுதந்திரம் அடைந்த பிறகு இதற்கு முன்பு இருந்த ஆட்சிகளிலே மொத்தமாக கிட்டத்தட்ட 70 ஆண்டுகளில 5 லட்சம் கோடி கடன்கள் பெறப்பட்டது. ஆனால் இந்த 5 ஆண்டுகளிலே இந்த மக்கள் விரோத திமுக ஆட்சியில 5 லட்சம் கோடிக்கு மேல் கடன் வாங்கி இருக்கிறார்கள். ஆனால் எந்த தொகுதிக்கும் எந்த கோரிக்கையும் நிறைவேற்றப்பட்டதாக தெரியவில்லை. நமது பூந்தமல்லி தொகுதியில அனைத்து பகுதிகளிலும் நீண்ட நாள் கோரிக்கையான பாதாள சாக்கடை வேண்டும் என்ற கோரிக்கை எங்குமே நிறைவேற்றப்படவில்லை. அதுபோல வெள்ள தடுப்பு பணிகள் எங்குமே நடைபெறவில்லை. தமிழ்நாடு முழுவதும் மக்கள் ஏமாற்றப்பட்டிருக்கிறார்கள். ஆனால் குடும்ப தலைவிகளுக்கு 1000 ரூபாய் கொடுத்து விட்டோம் என்று முதல்வரும் அவரது மகன் உதயநிதி ஸ்டாலினும் ஊராக சென்று தமிழ்நாட்டு தாய்க்குளம் எல்லாம் எங்கள் பக்கம் என்று மார்த்தட்டுகிறார்கள். உண்மையில் நடப்பது என்ன? வீட்டிலே உள்ள பெண்களுக்கும், பள்ளி செல்கின்ற பெண்களுக்கும், கல்லூரி செல்கின்ற பெண்களுக்கும், வேலைக்கு செல்கின்ற பெண்களுக்கும், இன்னும் சொல்ல போனால் பச்சிளம் குழந்தை முதல் வயது முதிர்ந்த மூதாட்டி வரை இன்றைக்கு யாருக்குமே பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலை. காரணம், எங்கும் கஞ்சா, எதிலும் கஞ்சாங்கிற மாதிரி இந்த ஆட்சியில சந்து பொந்தெல்லாம் கஞ்சா கிடைக்கிறது. அதனால் மாணவர்களும் இளைஞர்களும் குறிவைத்து தாக்கப்படுகிறார்கள். இன்றைக்கு மாணவ சமுதாயம் எங்கே கஞ்சா போன்ற போதை வஸ்துக்களுக்கு அடிமையாகிவிடுமோ என்று வீட்டிலே உள்ள தாய்மார்களும் பெரியோர்களும் வயிற்றிலே நெருப்பை கட்டி கொண்டு வெளியிலே செல்கின்ற பிள்ளை பத்திரமாக திரும்ப வேண்டும் என்று ஒவ்வொரு வீட்டிலும் தமிழ்நாடு முழுவதும் காத்திருக்கிறார்கள். அது பணக்காரர்களாக இருந்தாலும் சரி, மத்திய மக்களாக இருந்தாலும் சரி, அன்றாடம் கூலி செல்கின்ற தொழிலாளர்களும் சரி, வேலைக்கு செல்கின்ற, பள்ளிக்கு செல்கின்ற, கல்லூரிக்கு செல்கின்ற தங்கள் வீட்டு மாணவர்கள், பிள்ளைகள், இங்கே இந்த இளம் வயது பிள்ளைகள் புரியாதனமாக அந்த கஞ்சாவிற்கோ ஹெராயினுக்கோ அடிமையாக வைக்க கூடாது என்று எல்லோரும் நெருப்பிக்கு கட்டி கொண்டிருக்கிறார்கள். உண்மையா இல்லையாமா? இப்படி வீட்டிலே உள்ள பெண்கள் எல்லாம் முன்பெல்லாம் பெண் பிள்ளைகளை வெளியில அனுப்பிட்டா வர்ற வரைக்கும் பெற்றோர்கள் பெண் பிள்ளை தனியாக செல்கிறாரே என்று பயப்படுவார்கள். இப்பொழுது ஆண் பிள்ளைகளையும் வெளியிலே அனுப்பிவிட்டு பெற்றோர்களும் தாய்மார்களும் வயிற்றிலே நெருப்பை கட்டி கொண்டு வாழ்கிற சூழ்நிலை தான் எல்லாருக்கும் இருக்கு. அதுபோல வெளியிலே செல்பவர்கள் யாருக்கும் பாதுகாப்பில்லை. ஏண்டா கூலிப்படைகள் 5000த்திற்கும் 10,000த்திற்கும் இன்றைக்கு கிடைக்கிறார்கள். பாவம், வேலை இல்லாத இளைஞர்கள் போதைக்கு அடிமையாகி அவர்கள் வருமானத்திற்கு வேறு வழி இல்லாமல் யாரோ தோண்டுபவர்களின் பேச்சை கேட்டுக்கொண்டு தங்கள் கொலைகளிலே முகம்பேர் தெரியாதவர்களை கூட கொன்றுவிட்டு 5000த்திற்கும் 10,000த்திற்கும் கொலை செய்துவிட்டு சிறைச்சாலைகளே எதிர்காலத்தை தொலைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இது எல்லா ஊர்களிலும் நடக்கிறது. காரணம், இதற்கெல்லாம் காரணம் இப்ப பாத்தீங்கன்னா நம்ம திருவள்ளூர் மாவட்டத்தில் குறிப்பா இந்த பூந்தமல்லி தொகுதி பகுதியில் அதிக தொழிற்சாலைகள், நிறைய லட்சக்கணக்கான பேர் இந்த மாவட்டத்தில் பல்வேறு விதமான தொழிற்சாலைகளில் வேலை செய்யறாங்க. ஆனா இந்த பாழாய் போன அரசாங்கம் ஆட்சிக்கு வந்த பிறகு நாங்கள் மின் கட்டணத்தை உயர்த்த மாட்டோம், விலைவாசி உயராது, கொரோனாவால் பொருளாதாரம் பாதிக்கப்பட்டு இருப்பதால் எந்த ஒரு விலை ஏற்றமும் இருக்காது, எந்த ஒரு வரியும் இருக்காது என்றார்கள். சொல்லி ஆட்சிக்கு வந்து சிறிது நாட்களிலே சொத்து வரியை 150% உயர்த்தினார்கள். மின் கட்டணத்தை முதலிலே 52%, பிறகு ஒவ்வொரு ஆண்டும் 5% என்று வீடுகளுக்கு
தொகுப்பு வீடுகளுக்கு என்று வீடுகள் உபயோகிக்கின்ற சாமானியர்கள் உபயோகிக்கின்ற மின்கட்டணத்தை 67% உயர்த்தி இருக்கிறார்கள். 21 அண்ணன் பழனிசாமி ஆட்சி இருந்தவரை, அதிமுக ஆட்சி வரை இருந்ததற்கும் இப்பொழுதற்கும் நீங்கள் கணக்கிட்டு பார்த்தால் ஒரு யூனிட்டுக்கு 67%. முன்பு 100 ரூபாய் இருந்தால் இப்ப 167 ரூபாய் உயர்ந்திருக்கு. இதை நான் இன்னும் எதிர்கட்சி என்பதற்காக சொல்லவில்லை. உங்கள் வீட்டு மின்கட்டணம் எப்படி உயர்ந்திருக்கிறது என்பதற்கு தெரியும். அதுபோல ஆவின் பால் பொருட்கள் விலை, ஆவின் பால் உபயோகிக்காத வீடே கிடையாது. தமிழ்நாடு முழுவதும் உபயோகிக்கிறோம். அதுக்கு ஒரு மந்திரியை பிடிச்சி போட்டாங்க, நாசராம்ல. இந்த உங்க ஊர்ல நாசமா போற நாசர் வந்ததுல இருந்து கொள்முதல் செய்கிற பாலை கூட கொண்டு வந்து தண்ணியை ஊற்றி அதோட தரத்தை கெடுத்து இன்னைக்கு ஆவின் பாலை வாங்குறதுக்கே பயப்படுகின்ற அளவுக்கு அதில் கலப்படம், தரம் குறைந்து போய் எல்லோரும் வீட்டில் தனியார் பாலை தான் வாங்குறோம். இன்னும் சொல்ல போனா அம்மா அவர்கள் ஆட்சி காலத்தில் நாள் ஒன்றுக்கு 40 லட்சம் லிட்டர் பால் கொள்முதல் செய்யப்பட்டது. ஏழை எளிய மக்களிடமிருந்து, விவசாயிகளிடமிருந்து கொள்முதல் செய்யப்பட்டது. ஆனால் இந்த பாலாய் போன திமுக ஆட்சியில 30 லட்சம் தான் கொள்முதல் செய்யப்படுகிறது. ஆவின் நெய்யை கலப்படம், வெண்ணெயில கலப்படம், பால்ல கலப்படம், பால் பொருட்கள்ல பால் பவுடர், குழந்தைகளுக்கு கொடுக்கிற பால் பவுடர் கூட நம்பி வாங்க முடியவில்லை. ஆவின் என்றாலே அப்பா வேணாங்கிற அளவுக்கு இன்றைக்கு அதில் பல்வேறு முறைகேடுகள். ஆவின் நிறுவனம் என்பது மக்களுக்கு எவ்வளவு பயன்பாடு உள்ள ஒரு சாதாரண மக்களிலிருந்து வசதி படைத்தவர்களை காலையிலே பால் பாக்கெட்டு தான் வாங்கிறாங்க. இன்றைக்கு அதில் அவ்வளவு முறைகேடுகள். அதனால எடுத்தாங்க. திருப்பி என்ன செஞ்சாரோ திருப்பி வேறு ஒரு துறைக்கு மந்திரி. எங்க வர்றப்பெல்லாம் கேட்டா நாசர்னு சொன்னா இங்க எது செய்தாரன்னு கேட்டா அவனை அடிச்சாரு, இவனை அடிச்சாரு, அவன் சேர பிடிச்சி இழுத்தாரு, இவனை திட்டினாருன்னு தான் சொல்றாங்க. கரெக்டா? அது மாதிரி இன்றைக்கு திமுக உள்ள மந்திரிகள்ல 99% இப்படிதான் அடாவடியா தான் இருக்காங்க. யாரையும் மரியாதை கொடுத்து பேசுவதே இல்லை. அது அரசு அதிகாரியா இருந்தாலும் சரி, சாதாரணமா மனு கொடுக்க செல்கின்ற சாமானியா இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி, இவங்களே ஓசி பஸ்ஸை விட்டுட்டு பஸ்ல போறவங்களும் ஓசி டிக்கெட். அவர் மந்திரி பதவியே இல்லை, இப்ப சீட்டு கூட இல்லை போல இருக்கு. ஏதோ தலை தப்புனது தம்புரான் முடியல நீ கேஸ்ல வெளில வந்திருக்காரு. நம்ம ஆட்சி வந்தது அது மேல்முறையீடு செல்வோம். அதான் உண்மை. இன்றைக்கு திமுக ஒரே ஒன்றுதான் நம்பி இருக்கு, காந்தியை தான் நம்பிட்டு இருக்கு. இந்த 5 ஆண்டுகள்ல ஒவ்வொரு துறையிலையும் கிட்டத்தட்ட 30% கமிஷன் பெறப்படுவதாக பொதுமக்களே பேசிக் கொண்டிருக்கிறார்கள். நாங்கள் சொல்லவில்லை. நெடுஞ்சாலை துறையில கட்டப்படி 15 கோடிக்கு பாலம் கட்டுறாங்க, 3 மாதத்தில் இடிஞ்சு போகுது. கருணாநிதிக்கு சிலை வைப்பதற்கு, கடல்ல பேனா வைப்பதற்கு 80 கோடி பணம் இருக்கு. ஆனா பாவம் இந்த பகுதி நேர ஆசிரியர்கள், செவிலியர்கள், மருத்துவர்கள், நமது துப்புரவு தொழிலாளர்கள், என்ன சொல்ல போனா மாற்றுத்திறனாளிகள் வரை போராடி கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு தேர்தலில் திரு ஸ்டாலின் அவர்கள் கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றக்கூட இவர்களுக்கு மனதில்லை. போராடினால் அவர்கள் எல்லாம் கைது செய்யப்படுகிறார்கள், அடக்குமுறைக்கு ஆளாகப்படுகிறார்கள். இன்றைக்கு எதிர்கட்சிகள் நாம் மாத்திரமல்ல, திமுகவுடைய கூட்டணி கட்சி கம்யூனிஸ்ட் ரோட்ல இருந்து போராண்டாங்களா இல்லையா? இன்றைக்கு அவங்க 4 சீட்ல போய் நிக்கிறாங்கன்னா எப்படியாவது எம்எல்ஏ அதுக்காக போய் நிக்கிறாங்க. நம்ம கூட வர பயம். கேட்டா பாஜக இருக்கு. பாஜக இருந்தா என்ன? பாஜக இந்தியா ஃபுல்லா ஆளுற கட்சி. இந்தியாவில் ஒரு சில மாநிலங்களை தவிர இந்தியா முழுவதும் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி தான். அதுபோல இன்றைக்கு பிரதமர் மோடி அவர்கள் தொடர்ந்து 12 ஆண்டுகளாக இந்தியாவில் ஆட்சி செய்கிறார். எங்காவது ஒரு சிறுபான்மையினருக்கு ஏதாவது பிரச்சனை வந்திருக்கா? சும்மா இவருக்கு ஸ்டாலின் பூச்சாண்டி காமிக்கிறார். நேற்று கூட ஒரு சட்டம் முன்மாதிரி வந்துச்சு. இந்த வெளிநாட்டிலேருந்து வர்ற இந்த அறக்கட்டளைகளுக்கு வர்ற பணத்தை எல்லாம் அதுல நிறைய இந்த போதை மருந்து பணம், ஆயுதம் கடத்திய பணம், இது போல கள்ளத்தனமான பணம் எல்லாம் வந்து இங்க இந்திரா காந்தி தான் அந்த சட்டத்தையே கொண்டு வந்தாங்க 73ல. வெளிநாட்டுக்கு பணம், வெளிநாட்டு பணம் வந்து இங்க சமூக விரோத செயல்களில் இந்தியாவுக்கு எதிரான
தூண்டுதல் நடக்கக்கூடாதுன்னு கொண்டு வந்ததே அவங்க தான். திரும்பவும் திமுக காங்கிரஸ் கூட்டணி ஆட்சியில தான் 2010 4 இருந்தாங்கல்ல, அப்பதான் சட்ட திருத்தம் கொண்டு வந்தாங்க. இப்ப அதுல ஒரு நிறுவனம் இருந்தா, ஒரு என்ஜிஓ இருந்தா, அறக்கட்டளை இருந்தா, அவர்களுக்கு அதை ரெனியூ பண்ணணும்னா இல்ல யாராவுக்காக அதை அரசாங்கம் ரத்து செய்திருந்தா புதுப்பிப்பதற்கு வாய்ப்பளிக்கின்ற விதமாக ஒரு சட்ட திருத்தத்தை கொண்டு வர முயற்சித்தாங்க. உடனே ஸ்டாலின் கிளம்பிட்டார். இது கிறிஸ்தவர்களுக்கு எதிரானது, கிறிஸ்துவ நிறுவனங்களுக்கு எதிரானது, அவங்க நடத்துற அறக்கட்டளைக்கு எதிரான. கிறிஸ்தவர்களுக்கு தெரியும் இது அவங்களுக்கு வர்ற பணம் எல்லாம் ஒழுங்கா வருது. ஒரே ஒரு விஷயம்தான், தவறான முறையில சட்டத்துக்கு புறம்பா மத மாற்றம் செய்வதை தான் அந்த சட்டம் தடுக்குது. அது நாம செஞ்சாலும் உண்டு, இந்து செய்தாலும், இஸ்லாமியர் செய்தாலும், கிறிஸ்துவர் செய்தாலும், அது இயற்கையாகவே மதமாற்ற தடை சட்டம் என்பது இருக்குது. ஆனா அதுக்கும் பாஜகவுக்கு முடிச்சு போறாங்க. இப்ப இந்த சார் இப்ப இந்த வாக்காளர் பட்டியல்லாம் சரி பார்த்தாங்கல்ல, செத்து போனவங்க, போலி வாக்காளர், இரட்டை வாக்காளர்லாம் நீக்கினாங்க. ஒவ்வொரு சென்னையில மாத்திரம் 12 லட்சம் பேர், ஒரு தொகுதிக்கு 75,000 பேர் நீக்கியிருக்காங்க. அந்த போலி வாக்காளர் வச்சுதான் திமுக ஜெயிச்சிட்டு இருந்துச்சு. அதனாலதான் அந்த சார் கொண்டு வந்தப்ப திமுக தாண்டி குதிச்சாங்க. ஆனா அது கடைசியில் அடங்கி போயிட்டாங்க. அதனாலதான் சென்னையில பயந்து கொண்டு இருக்கிறார்கள் அவர்கள். எவ்வளவுதான் ஓட்டுக்கு பணம் கொடுத்தாலும் தங்கள் வாக்குகள் கம்மி என்பது தெரியும். 2011 தேர்தலுக்கு முன்னாடி இப்படிதான் திமுக பணத்தை அள்ளி வாரி அணங்கினாங்க. அந்த 2G அலைக்கற்றை ஊழல் வழக்கில் வந்த பணத்தை எல்லாம் மக்கள் ஒன்றும் அதை பெருசு பண்ணல. அம்மாவுடைய ஆட்சி, திமுக எதிர்கட்சியாக கூட உட்கார முடியல. இன்றைக்கு அந்த நிலைதான். திமுக பயந்து கொண்டு தங்கள் கூட்டணிகளை போற வர்ற கட்சிகள்லாம் சேர்த்தாங்க. அன்னைக்கு கூட ஒருத்தர் சொன்னார், ஒருத்தர் இந்த ஸ்விக்கியில டெலிவரி பாய் எல்லாம் கூப்பிட்டு நீ ஒரு சீட்டு எடுத்துக்கன்னு சொல்ற அளவுக்கு அந்த கூட்டணி இருந்தது என்பதுதான் உண்மை. இன்றைக்கு திமுக கூட்டணியில யாருமே நிம்மதியா இல்லை. திரு விசிக திருமாவளவனுக்கு ஏற்கனவே இருந்ததை விட அவர் 10 சீட்டு நிக்கணும்னு ஆசைப்பட்டார். ஆனா அவருக்கு ஏதோ எங்க நம்ம கூட்டணிக்கு வந்துருவாரோங்கிற பயத்துல 8 சீட்டு கொடுத்தாங்க. அவர் போட்டியிட விரும்பினார். அதை கூட பேசி அவரை போட்டியிடாமல் செய்து விட்டார்கள். சரிதானே? அது மாதிரி கம்யூனிஸ்டுக்கெல்லாம் 6 நாளாக்கிட்டாங்க மதிமுக. ஆனா நம்ம கூட்டணியில எல்லாம் சிறப்பாக எல்லா கூட்டணி கட்சிகளும் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. நாங்கள் கேட்ட சீட்ல 11 சீட்டு கேட்ட சீட்டு தான் எங்களுக்கு அண்ணன் இபிஎஸ் அவர்கள் கொடுத்திருக்காரு. பூந்தமல்லி ஏழுமலை கேட்ட உடனே கொடுத்தாரு சீட். குறிப்பா அமமுகவில் உள்ள தலித் எம்எல்ஏக்கள் பதவி போனவர்களுக்கு ஏழுமலை அவர்கள், பெரியகுளம் டாக்டர் கதிர்காமு, ஓட்டப்பிடாரம் திரு சுந்தரராஜன் 3 பேருக்கு கேட்ட உடனே அந்த சீட்டுகளை கொடுத்தார். சோளிங்கர் கொடுக்க முடியல, திருப்பூர் கொடுக்க முடியல. ஏன்னா அது பாமக ஏற்கனவே போட்டிட்டு நல்ல வாய்ப்பு, நிறைய ஓட்டு பெற்ற தொகுதிகள் அவர்களுக்கு கொடுத்து விட்டார்கள். ஆனா அங்க எங்க உள்ள எக்ஸ்எம்எல் எல்லாம் இவர் சீட்டு கிடைச்சாலும் கிடைக்கலாலும் என் கூட இருப்பவர். அவங்க ஏதோ திமுகவுக்கு போனா அங்க திமுகவில் போய் பன்னீர்செல்வம் போனாரு, இங்க முதலமைச்சரா இருந்தவர் என்னாரு, அங்க போய் கேண்டிடேட் நேர்காணலுக்கு போய் சேர்ல போய் உட்கார்ந்துட்டு இருக்காரு ஓட்டிக்கிட்டு. இதுதான் நிலைமை. இங்கே அதிமுக அமமுக எங்களுக்குள் 8-9 ஆண்டுகளாக நாங்கள் சண்டையிட்டோம். உண்மைதான், எங்களுக்குள்ள பிரச்சனை இருந்துச்சு. எல்லாத்தையும் மறந்துட்டு எல்லாம் ஒன்னாயிட்டோம். இன்றைக்கு நாங்கள் கேட்ட சீட்டுகளை அவர் கொடுத்தார். கரெக்டா இல்லையா? எந்த குறையும் வைக்கல. அன்றைக்கு எனக்கு எதிராக இருந்தாரு, ஏழுமலைன்னு சொல்லல, கேட்டு கொடுத்தார். பார்த்திபனுக்கும் கொடுக்கணும்னு ஆசைப்பட்டார், முடியல. அதனால திருப்பத்தூர் தொகுதியை கொடுத்தார். அங்க ஞானசேகரன் போட்டியிடுறார். எதுக்காக சொல்கிறேன் என்றால், நியாயமான முறையிலே எங்களுக்கு சீட்டுகளை வழங்கினார்கள். எனக்கு 20 சீட்டு கொடுத்தாலும் பத்தாது. பட் கூட்டணியில் எல்லா சீட்டும் கொடுக்க முடியாது. இன்னும் பாஜக நிறைய தொகுதியில் நிற்க வேண்டி இருந்ததுனால எங்களுக்கு குறைவு சார்ந்த சீட்டுகளை பாஜக கொடுத்தாங்க. பரவாயில்லன்னு நிற்கிறோம். எதற்கு சொல்கிறேன் என்றால், இங்கே இந்த கூட்டணி என்பது இயற்கையாக அமைந்திருக்குது. ஏதோ மிரட்டப்பட்ட கூட்டணியா, எங்களெல்லாம் மிரட்டிட்டாங்க. உதயநிதினு ஒருத்தர் இருக்காருல, ஒரு ஊரா சொல்றாங்க. மிரட்டி யாரை சேர்க்கணும்? அதிமுகவும் அமமுகவும் அண்ணன் தம்பிகள். எங்க கூட சண்டை இருந்துச்சு. அத பாஜக நம்ம ஊர்ல பங்காளி சண்டை இருந்தா, அண்ணன் தம்பி சண்டை இருந்தா, மாமா மச்சான் சண்டை இருந்தா, பெரிய மனுஷங்க பஞ்சாயத்து பண்ணி சேர்த்து வைப்பாங்களா இல்லையா? நீங்களே சேர்ந்து நாங்களே எப்படி சேர முடியும்? இப்ப எனக்கு 7 மணிக்கு சண்டை நாங்களா சேருவோம்? இன்னொரு பெரிய மனுஷன், அந்த பெரியவர்
எங்களை சேர்த்து வைப்பார். அதே மாதிரி அமித்ஷா எங்களை கூப்பிட்டு 21 சேர்த்து வைக்க முயற்சி செய்தார், எல்லாருக்கும் தெரியும். அது மாதிரி இப்பயே அண்ணன் ஏபிஎஸ் பேசிட்டு போன முறை நீங்கள் ஒன்றா நிக்கல, அதனாலதான் ஆட்சிக்கு வர முடியல, இந்த ட்ரிப்பு ஒன்றா இருங்கன்னு சொன்னார். அவரும் நாங்கள் வர வேண்டும் என்று விருப்பம் தெரிவித்தார். என்னை கூப்பிட்டு சொன்னார். உடனே டெல்லிக்கு போனார்கள், அழுத்தம் கொடுக்கிறார்கள். என்ன அழுத்தம்? நாங்களும் பங்காளிகள். நானும் எங்க அதிமுக நகர செயலர் எங்க இருக்காரு? நகர செயலர் எங்க? இங்க ஒன்றிய செயலர் எங்க? நீங்களா? நமக்குள்ளார சேர்த்து வைக்கிறதுக்கு என்ன அழுத்தம் கொடுக்கணுமா? நாங்க சேர்ந்த கூட்டணி இங்க எல்லாம் உண்டாயிட்டாங்க. மணிமாறன் ஏற்கனவே சட்டமன்ற உறுப்பினர் தவிர இன்னைக்கு நீங்க எனக்கு அப்பெல்லாம் அந்த உதவியெல்லாம் செஞ்சிருக்கீங்க. உங்க வேட்பாளர் ஜெயிக்க வைப்போம். புரட்சி பாரதம் மூர்த்தியார் அவர்கள், ஏழுமலை அவர்கள் மிகவும் சந்தோஷப்பட்டார். உண்மையா இல்லையா? அதுபோல பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் ஏழுமலை அவர்களுக்கு சீட்டு ஒதுக்கப்பட்டும் சந்தோஷப்பட்டார். ஏழுமலை என்பவர் அப்பாவியான மனிதர், தெரியுமில்ல, நல்ல மனிதர். அவரை நீங்கள் வெற்றி பெற செய்தால் நமது தொகுதியின் வளர்ச்சிக்காக பணியாற்றக்கூடியவர். அவருக்கு இந்த முறை வாய்ப்பளிக்க வேண்டும். நீங்கள் வாக்களிக்க வேண்டிய சின்னம் குக்கர் சின்னம் என்பதை மறந்து விடார்கள். இந்த முறை வரப்பே சொன்னார், இது என் சொந்த ஒன்றியம். உங்க சொந்த ஒன்றியத்தை சேர்ந்த மக்களை கேட்டுக்கொள்கின்றேன். எனக்காக பதவியை இழந்தவர் உங்கள் வீட்டு பிள்ளையாகிய ஏழுமலை. அவரை விடாமல் தொடர்ந்து 10 வருடங்களாக பாதுகாத்து இன்றைக்கு உங்கள் முன் வேட்பாளராக நிறுத்தி இருக்கிறோம். அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் உங்களது வேட்பாளராக நிறுத்தி இருக்கிறது. எங்கள் இயக்கத்தின் மாவட்ட செயலாளர் அவர், உங்களுக்கு தெரியும். அவரை வெற்றி பெற செய்ய வேண்டியது இங்கே வாழ்கின்ற பொதுமக்களின் கடமை. தமிழ்நாட்டிலே ஒரு மக்களாட்சி, அம்மாவின் ஆட்சி, அண்ணன் இபிஎஸ் அவர்களின் தலைமையிலே மக்களாட்சி மீண்டும் தமிழகத்திலே உருவாக நீங்கள் வாக்களிக்க வேண்டிய சின்னம் குக்கர் சின்னம். குக்கர் சின்னம் என்று சொல்லி விடைபெறுகிறேன். மற்றும் நமது பகுதிக்கு நமது ஏழுமலை அவர்கள் சொல்கின்ற வாக்குறுதிகள். திமுக ஆட்சியில் புட்லூர் ஊராட்சியில் உள்ள ஏரியில் கழிவுநீர் மற்றும் தொழிற்சாலை ரசாயன கழிவுகள் கலந்து மக்கள் பயன்படுத்த முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. இதற்கான தீர்வை ஏற்படுத்துவோம். திமுக ஆட்சியில் அரண்வாயில் ஊராட்சியில் மக்களுக்கு வழங்கிய இலவச வீட்டுமனை பட்டா சில நாட்களில் ரத்து செய்யப்பட்டது. இதற்கு என்டிஏ ஆட்சி அதிமுக தலைமையில் அமைந்தவுடன் தீர்வு காணப்படும். திருவள்ளூர் ஒன்றியத்திற்கு உட்பட்ட பகுதிகளில் தரமான குடிநீர் மற்றும் சாலை வசதி மற்றும் போக்குவரத்து வசதி செய்து தரப்படும். பெருமாள்பட்டு, திருநின்றவூர், கொட்டாமேடு, புதுச்சத்திரம் பகுதிகளை இணைக்கும் தரைமட்ட பாலம் உயர்மட்ட பாலமாக மாற்றி அமைக்கப்படும். பெருமாள்பட்டு, வேப்பம்பட்டு ரயில்வே சுரங்கப்பாதை அதிமுக ஆட்சியில் துவங்கப்பட்டு 25% வேலை முடிக்கப்பட்டது. மீதமுள்ள 75% பணிகள் திமுக ஆட்சியில் முடக்கப்பட்டுள்ளது. இந்த வேலை உடனடியாக முடிக்கப்படும். செவ்வாப்பேட்டை மற்றும் திருவூர் பகுதிகளில் மக்களின் நீண்ட நாள் கோரிக்கையான சமுதாய கூடம் அமைக்கும் பணி விரைந்து நடவடிக்கை எடுத்து கட்டி முடிக்கப்படும் என்று அவர் சார்பாக இந்த வாக்குறுதிகளை சொல்கிறேன். மற்றும் பேர்ல சொல்லிட்டோமே, யார் பேர் இது இல்லாமா? புரட்சி பாரதம் மாவட்ட நிர்வாகிகள் சிறுகூடல் கோடிச்சந்திரன், இளவரசன், லோகு, வெங்கடேசன், புவியரசு, கோபி, காக்கைவேலு, ஞானமணி, சோனு, செவ்வாய்ப்பேட்டை ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் சசிகலா கோபிச்சந்திரன் மற்றும் அனைவருக்கும் வருகை புரிந்திருக்கின்ற பெரியோர்களுக்கும் தாய்மார்களுக்கும் நன்றியை சொல்லி குக்கர் சின்னத்திலே வாக்களிக்க வேண்டுமாய் மீண்டும் கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.